ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் செம்ம டேஸ்டியான முழு எலுமிச்சங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு நான் ஒரு 20 எலுமிச்சம்பழங்களை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பழம் மட்டும் இல்லை, காயாகவும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுவுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி 4 கோடு போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு உள்ற வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்து போட்டுக்கோங்க. நல்லா உள்ற வந்து கையை வச்சு அமுக்கி விட்டு வந்து போட்டு விட்டுக்கோங்க. இந்த ஊறுகாய்க்கு வந்து உப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ வந்து உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக இது உள்ற வந்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பழத்துலையுமே வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கோங்க. இதை வச்சதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வந்து வெயிலில் வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, இதை வந்து நீங்கள் நைட்டில் செய்கிறீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக உள்றையே வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஒரு துணியை வச்சு கவர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இந்த மாதிரி வெயிலில் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஈவினிங் வரைக்கும் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஈவினிங் எடுத்த உடனே கிளாஸ் பாட்டிலில் வந்து அந்த எலுமிச்சப்பழம் எல்லாத்தையுமே வந்து அந்த உப்போடையே சேர்த்து அப்படியே வந்து மாற்றிக்கோங்க. அந்த தண்ணி லைட்டாக வந்து கசிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கீழே ஊற்றிருங்க, அது தேவையில்லை. இப்போ இந்த கிளாஸ் பாட்டிலில் மேலே ஒரு துணி போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு லப்பர் பேண்ட் மாட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை திரும்பவும் வந்து நம்ம அடுத்த நாள் காலையில் வந்து வெயிலில் வந்து வச்சு எடுக்கணும். ஈவினிங் வரைக்கும் வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த எலுமிச்சப்பழம் எல்லாமே வந்து ட்ரை ஆகியிருக்கு பார்த்தீங்களா. 2 நாள் வந்து இந்த மாதிரி வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதுலேருந்தே லைட்டாக வந்து தண்ணி வந்து உங்களுக்கு கசிஞ்சிருக்கும். அதை வந்து குலுக்கி விடுறதுக்காக இந்த மாதிரி மூடியை போட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கணும். இப்படி ஒரு 2 நாள் வச்சதுக்கப்புறமா இதில் வந்து திரும்ப நம்ம 2 நாள் கழித்து வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்கும் போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்படியே ரஃப்பாக வந்து தூவி விட்டுக்கணும் தண்ணியிலேயே. இப்போ அதை குலுக்கிட்டு திரும்பவும் வந்து நம்ம வெயிலில் வச்சு ஒரு 5 நாளைக்கு வந்து வச்சு எடுக்கணும். இதே மாதிரி இந்த ப்ராசஸை 10 டேஸ்க்கு வந்து நம்ம முடிச்சிட்டோன்னா சூப்பராக நமக்கு வந்து எலுமிச்சை ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடும். இதை நீங்கள் அப்படியே சும்மாவே வந்து தொட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கையை வச்சு மசிச்சு விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூடவே நல்லா நஞ்சிருக்கும் அந்த ஊறுகாய். அந்த ஊறுகாவை இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வந்து கையை வச்சு பிசைஞ்சு விடணும். ஸ்பூனால் பிசைஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நஞ்சு வராது. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே வந்து நம்ம எல்லா ரைஸ்க்குமே வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை இப்படியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வீட்டில் சாம்பார் கறி குழம்புலாம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிக்கிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ரைஸ்க்குமே டக்குன்னு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா சுருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக இந்த முழு எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரெசிபியாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.